பிக் பாஸ் கொடுக்குற ரூல்ஸை விட உள்ள ஒருத்தர் அதிகமாக ரூல்ஸ் போட்டிருக்காரு சார். அவருக்கே டஃப் கொடுக்குறாரு சார். நம்ம முத்துக்குமரன் தான் சார். ஏன்னா இண்டிவிஜுவலாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியே கொண்டு வரதுக்கும் அவங்களோட டேலண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது மூலிமா அவங்க யார் பெஸ்ட்டோ அதை கொடுக்குறான். பட் இங்கே என்ன சொல்கிறார், ஒன்றுக்கு ஒரு டீம் அலைன்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு. இண்டிவிஜுவலாக ஆனால் அந்த கேம் முடிய ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றார். அதுக்காக தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கே. அதை ஈஸியாக முடிச்சு எப்படி டீமோட சேர்த்து அதில் ஒரு சேஃப் பிளே கேம் பண்ணி அவர் பாயிண்ட் ஸ்கோர் கொண்டு வர பார்க்குறாரு. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களோ இல்லை கூட்டணி வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஓகே தான். இதை செய்யக்கூடாதுன்னு தவறாக தான் பிக் பாஸே கேட்டிருக்காரு. அப்புறம் ஒரு விஷயம் நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஒரு டாஸ்க்கு இல்லை ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கும்போது அதில் ஒரு ஐடியாவை கொண்டு வச்சு அது இந்த கோணத்தில் யூஸ்க்கெலாம் ஒரு சொல்லிகிட்டே இருக்காருல்ல. வேறு யாரும் செய்யாமல் இந்த கேமை உடனே புரிஞ்சுக்கிறதா நான் முத்துக்குமரனை பார்க்குறேன். அதில் ஒரு ஐடியா அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக உடனே கொண்டு வராது. நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல, அதுதான் வளர்ச்சிக்கான ஒரு அழகான வழின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சார். வீட்டில் போயிடலாமா? பிக் பாஸ் உட்காந்து வணக்கம் உட்காந்து. இந்த வாரம் இந்த கூட்டணிலாம் போட்டிங்க இல்லையா? ஆமாம் சார். ஓகே, இந்த அலைன்ஸ் வச்சுக்கலாங்கிற ஐடியா எப்படி தோணுச்சு? ஜாக் முத்து ரெண்டு பேர் இருந்தா ஏன் வேறு யாருக்கும் தோணலையா இல்லை வேறு யாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கலையா? சார் எனக்கு வந்து அந்த நெருப்பு குழி அப்படின்னு ஒரு டாஸ்க் இருந்துச்சுல்ல சார், அதில் வந்து ரயானே தான் ஒரு 4 பேர் 5 பேர் அவுட் ஆக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணி நம்ம அந்த அவன் எரிக்கிற வரைக்கும் தான் நம்மளோட இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாமே, இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பவித்ரா கிட்ட நான் சொன்னேன், நான் ரயனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறேன், நீ வேணா போயிட்டு அவனோட எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்களுக்கு ஐடியாவில் அது எப்படி பண்ணணும்னு அங்கே தான் நீங்கள் அலைன்ஸ் வச்சுக்கலாம் தோணுச்சு. ஆமாம் சார். சொல்லுங்கள் முத்து சொல்லுங்கள் சார். உங்களோட அலைன்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு? ஆமாம் சார். ஓகே, ஜாக்கில் இன்ஸ்பிரேஷனா? ஆமாம் சார். இந்த கேம் இப்படி அணுகுனா ஓகே வேறு மாதிரி விளையாடு. அதுக்கப்புறம் நிறைய பேசிகிட்டே இருந்தோம் சார். ஏன்னா 3ஆவது ரவுண்ட்லேயே அவுட் ஆகி உட்காந்துட்டோம் சார். சரி, இப்போ லெவல் 2 அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் முதல் ரவுண்டில் வந்து ஓரமாக உட்காந்து இந்த 5 பேர் சேர்ந்து இந்த வாட்டி உள்ளே போனோம். இப்போ முதல் ரவுண்டில் போன 5 பேர் ஸ்கோர் போர்டில் பாயிண்ட் வாங்கிட்டாங்க. அவங்கள அவுட் ஆகிட்டா நம்ம உள்ளே போய் நம்ம கேம் விளையாடலாம், வாட்டி மாதிரி உட்கார வேணான்னு தோணுச்சு. அதனால அந்த அவுட் ஆக ஸ்கோர் போர்டில் போனவங்க போது மிச்சம் இருந்தவங்களாம் ஒரு அலைன்ஸாக ஒரு டீமாக சேர்க்கலாம்னு தோணுச்சு சார். மஞ்சள் ஒரு கருத்து இருந்துச்சு சார். சார் நானுமே ஸ்கோர் போர்டில் வந்து ஒரு பாயிண்ட்ல தான் இருந்தேன். அப்படி வந்து ஸ்கோர் போர்டில் கம்மியாக இருக்கிறவங்கன்னு இருந்திருந்தா அந்த அலையன்ஸில் நானுமே இருந்திருக்கணும்ல. அருணையும் ராணுவ விட அப்போ நான் கம்மியாக இருந்தேன் ஸ்கோர் போர்டில். அப்போ ஏன் அந்த அலையன்ஸில் என்ன சேர்த்துக்கணும்னு யோசிக்கல அப்படின்றாங்க. நீங்கள் தான் முத்து பதில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் அலைன்ஸுக்கு 5 பேர் வேணும் அப்படின்னு யோசிச்சப்ப அந்த நெருப்புக்குழி டாஸ்கில் லெவல் 1ல் அவுட் ஆனவங்க இருந்தால் லெவல் 2ல் அவங்க போனால் இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். முத்து நீங்கள் இந்த வேலை பண்ணுறது முத்து. அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக நான் இப்போ தான் சொன்னேன், முத்து ஒரு ஆட்டத்தை படித்த உடனே சீக்கிரமாக புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் சொன்னா இல்லையா? இப்போ முத்துவை புரியாத மாதிரி பதில் சொல்லலாமா? உங்களுக்கு சாதகமான பதில் சொல்லக்கூடாது, நியாயமான பதிலாக சொல்லணும் இல்லை? அப்படிதானே? ஆமாம் சார். அப்படிதானே சொல்லணும். நியாயமாக சார். நான் உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சாதகமான பதில் சொன்ன என்ன அர்த்தம்? சார் நான் ஸ்கோர் போர்ட் பாயிண்ட்டையும் பார்த்தேன், முதல் ரவுண்டில் யார் வெளியில் போனாங்கிறதையும் பார்த்தேன் சார். முதல் யாரெல்லாம் வெளியே போனது? ஃபஸ்ட்டு ராணவ், 2வது அருண், ஓகே, அடுத்து நான், அப்புறம் விஷால், தீபக்கனே சார். ஓகே. அருண் நீங்கள் வெளியே இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். ஓகே. அப்புறம் அவங்களோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு மற்றவங்களை அவுட் ஆக்கிட்டு ஒருவேளை அவங்க ஜெயிச்சா பரவாயில்ல நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அவுட் ஆகும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க நேரம் ஸ்கோர் போர்டில் லீடில் இருக்காங்க. அப்படி சொன்னீங்க. ஆனால் திரும்பி அவங்கள கூட்டணி அமைக்கும்போது என்ன சொல்கிறீங்க? இதில் ஆடி யார் பெஸ்ட்டோ அவங்க எடுத்துக்கலாம். இல்லை சார், என்ன பதில் சொன்னீங்க? இப்போ இல்லை, யார் வெளியே போனாங்களோ அவங்கள சேர்த்துட்டு சொன்னீங்க. வெளியே இருக்கிறது யார்? நீங்கள். நான் தான் சார். ஆமாம். அப்போ அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? யார் கம்மியான இருக்காங்களோ அவங்களோட கூட்டணி அமைச்சு பண்ணுங்க. அது நான், தீபக் அண்ணன், இன்னொருத்தர் யாரா விஷால் அண்ணன், இந்த 3 அண்ணனோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. அப்போ அதுக்கு அந்த பதில் இல்லை. இப்போ எத்தனை பதில் சொல்லியிருக்கீங்க மொத்தமாக? 2 பதில் சொல்லியிருக்கீங்க. சரி, நீங்கள் 5 பேருமா இருக்கீங்களே, மஞ்சளை சேர்த்துருக்கலாம், ஏன் சேர்க்கல? அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்களா? இல்லையே. என்ன பதில் சொன்னாருமா? நான் யார் கூட அலையன்ஸ் வைக்கணும்ன்றதை நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. ஒன்று அப்படி தான் முடியும்னா அப்போ அந்த பதில் தான் முதல்ல சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அப்போ வேறு பதில் சொன்னீங்க. அது ஏன்? அப்படி தான் சார் தோணுச்சு. அதனால அப்போதைக்கு எப்போ நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க? எனக்கு தோணுச்சு நான் அப்படி சொல்லுவேன் சார். நான் அவ்வளோ வைடராக யோசிக்காமல் விட்டுட்டேன் சார். தப்பு இல்லை, இவ்வளோ நாளைக்கு எனக்கு தோணுச்சுன்னு சொன்னதே இல்லை. இன்னொருத்தர் தோணுச்சுன்னு பதில் சொன்னால் தோணுச்சின்னு சொல்லாத அப்படின்னு சொன்னாலும் தானே நீங்கள் பதட்டமாக இருக்கா? நெருங்கிட்டு வந்தானே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முத்துக்கிட்டே இருந்து என்ன மாற்றம் நிகழ்ந்துருக்குன்னு. உங்களோட
பதில் சொல்லி சமாளிக்க கூடாதுல்ல. சரி நடந்துச்சு, ஏன் உங்களுக்கு சரண்டர் பண்ணிருக்கலாமே, தப்பு தான் சொல்லியிருக்கலாமே, அது ஏன் சொல்லலை? சொல்லிடலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஏன் சொன்னால் என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், தெரியுதுல்ல? ஆமாம் சார். அவர்களுக்கு தெரியாத ஒன்று செஞ்சிடலாம்னா எங்களுக்குலாம் தெரியுது. நீங்கள் ஒருவேளை எங்களை சந்திக்கல, 3 நாள் கழிச்சு தான் சந்திக்க போகிறதுனாலும் பரவாயில்ல, வாரம் தான் சந்திக்க போகிறீங்களே, உங்களுக்கு புரியும் இல்லையே? அப்புறம் என்னது இது முதல்ல? நான் அவுட் ஆக்குன 2 பேரை இந்த வாட்டி உள்ளே கொண்டு போய் செல்ஃபிஷாக யோசிச்சேன் சார். இல்லை, இந்த பதில் பார்த்தாரு. உட்காரு.